ஆண்டவர் நம்மக்கிட்ட இதெல்லாம் கேட்டாரா? நம்மக்கிட்ட என்ன கேட்குறாரு தெரியுமா? உங்கள் வாலிப பிரயாணத்தில் உங்ககிட்ட ஆண்டவர் கேட்குறது என்ன தெரியுமா? உங்கள் தாட்டில் ஒரு இடத்த தான் கேட்குறாரு. நீ என்னை கொஞ்சம் நினைன்னு தான் சொல்கிறார். நீ என்னை கொஞ்சம் நினை, திங்க் ஆஃப் மீ, திங்க், அவ்வளோதான் கேட்குறாரு. பெரிய பெரிய எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பெரிய பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ரோட்டில் பெரிய பில்டிங்ஸ்க்கு மேலே, அந்த பில்டிங்கை சும்மா விட மாட்டாங்க, அங்கே ஒரு பெரிய பேனர் போட்டு, அங்கே ஒரு பெரிய ஃப்ளையர் போட்டு என்ன பண்ணுவாங்க? எதுக்காக இவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க? ஒரு ப்ராடக்டை ஏன் இவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க? நீங்கள் பார்க்குற யூடியூப் ரீல்ஸ், யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர், வாட் எவர் தே கால் தெம் செல்ஃப், அவங்கெல்லாம் ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணிட்டே இருக்காங்க? ப்ரமோட் பண்ணிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஏன் செய்கிறாங்க? why they are doing ன்னா, அவங்களுக்கு என்ன தேவை தெரியுமா? உங்கள் தாட்டில் ஒரு சின்ன இடம். நாளைக்கு உங்களுக்கு டக்குன்னு ஒரு விஷயம், உங்கள் முகத்தில் ஒரு சின்ன பிம்பிள் வந்த உடனே அந்த ப்ராடக்ட் உங்கள் ஞாபகம் வராமல், அவ்வளோதான் அவங்களுக்கு தேவை. உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? they want, why they spend so much of money. உங்களுக்கு தெரியுமா? மார்க்கெட்டிங்காகவே ஒவ்வொரு கம்பெனியும் அவ்வளோ கோடிக்கணக்கான பணத்தை செலவிடுறான். இந்தியாவிலே இப்போ ஜெமிமா வந்து பயங்கரமாக கிரிக்கெட்டில் அவங்க வின் பண்ணி, when her face is all over the media, அப்படி வந்த உடனே ஜெமிமாவை தூக்கி உடனே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் போடுறாங்க. பிகாஸ் they need face of ஜெமிமா to propaganda their product. ஏன் அப்படின்னா, ஜெமிமா வழியாக அவங்க ப்ராடக்டை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறாங்க. உங்களுக்கு புரியுதா? they need your thought. உங்கள் மைண்டில் ஒரு சின்ன இடம் தான் அந்த ஸ்கின் கேருக்கு தேவை. உங்கள் மைண்டில் ஒரு சின்ன இடம் தான் அந்த பைக்குக்கு தேவை. that's why they choose a hero, that's why they choose a cricketer, someone great. உங்கள் மைண்டில் கொண்டு வந்து அதை மைண்டில் வச்சுட்டா, நாளைக்கு உங்களுக்கு ஒரு பைக் வாங்கணும்னு ஆசை ஒன்று, அந்த பைக் பேர் ஞாபகம் வருது. இந்த எப்படி ஞாபகம் வந்துச்சுன்னா, அது அவங்களுக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. இந்த வாலிப பருவத்தில் the wisest thing you do is to think. நினை, அவரை நினை. நீங்கள் அவரை நினைச்சா போதும். அல்லேலூயா. உம்மை நினைச்சாலே மனசுக்குள் உசுருக்குள்ள ஏதோ சிலுக்கு.